Hi dears, welcome back to my channel AX Creations. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட் என்னால் வந்துட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட டே 1. ஸோ என்னடா மெஹந்தி ஸ்டார்டிங்கே கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கேப் விட்டுட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் தானே. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ண தான் வந்துட்டு அது வந்து ஒரு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் அந்த இது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்னு எழுதும்போதே கையெல்லாம் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடுங்கிடுச்சு. ஸோ எனிவே இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் வந்து டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டே 1 நம்மளோட சிலபஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் நம்ம என்ன இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக். இதை நிறையா பேர் சொல்லி தருவாங்களா என்னன்றது எனக்கு தெரில. ஸோ பர்சனலாக நான் இது தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கும். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த மெஹந்தி கோன் தெரியுதா, அந்த கோன் வந்து நம்ம எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி லைன் போடுற மாதிரி அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ இதில் கொஞ்சம் சுருட்டெலாம் வருது அப்படின்னா வந்துட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு கிளாத் ஏதாவது வேஸ்ட்டு துணி ஏதாவது வச்சு நீங்கள் அதை தொடச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் எழுதும்போதே உங்களுக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் லைன் எழுதும்போது கொஞ்சம் இருந்த தடுமாற்றம் வந்து இப்போது வந்து இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எழுதுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் கொண்டு போகணும். ஸோ நிறையா பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு மெஹந்தி எடுத்தோடனே நம்மளால் வந்து போட்டுற முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த லைனே வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் நான் ஒன்று சொல்லித்தரவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோனை வந்து எப்படி பிடிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்படி பென்சில் எல்லாம் பிடிப்போம்ல, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம எல்லாம் பேனாக எழுதுவோம். ஸோ அதே தான் கோனும். என்ன அது பேனா, பென்சில், இது வந்து மெஹந்தி. ஸோ அதை விட இன்னும் சிம்பிள் மெத்தட்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பென்சிலை ஃபர்ஸ்ட்டு. ஸோ கோனை வந்து நம்ம 2 விதமாக பிடிப்பாங்க. பென்சிலை வந்து நம்ம நுனியில் பிடிச்சி எழுதுகிறவங்களும் இருக்காங்க, நடுவில் பிடிச்சி எழுதுகிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 விதமாகவும் உங்களுக்கு எந்த விதம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பென்சிலை நுனியில் பிடிச்சிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நடுவில் பிடிச்சாலும், நுனியில் பிடிச்சாலுமே நம்ம பிடிக்கிறத வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், ஆடாமல் செய்யாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே. அப்போ தான் வந்துட்டு அதை நம்ம மெஹந்தியில் கை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு பாருங்கள். ஒரு லைன் போட்டு அடுத்து வந்து அதை ஒட்டினாப்பில் ஒரு லைன். ஸோ பென்சிலில் நீங்கள் போட்டு பழகுறது தான். ஸோ ரொம்பலாம் கிடையாதுங்க. ஒரு பேஜ் எடுங்க, ஒரு பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பென்சிலில் இந்த மாதிரி பாக்ஸ் போடுங்க. ஸோ அடுத்து வந்து வெர்டிக்கல் லைன், ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங்காக போடுங்க, அப்புறம் வெர்டிக்கலாக போடுங்க, அப்புறம் வந்து க்ராஸாக போட்டு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அதே இதை வந்து மெஹந்தியில் ட்ரை பண்ணும்போது ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இதே மாதிரி நீங்கள் பென்சிலில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு ஓகே தானே? ஸோ ஓகே, பாய்.